மண் அகழ்வை பற்றி நாங்கள் நிறைய போலீஸாருக்கோ அல்ல இஎஸ் பிரிவுகளுக்கோ அறிக்கை தருகிறோம். ஆனால் அடுத்த நிமிஷம் மண் ஏற்றுறவ வாழோட எங்கட கிராமத்துக்கு வரையணும். ஓவர்லோட் பண்ண பிடிக்கலாம் சார். நாங்கள் பிடிக்கிறேன் இல்லை, நான் எத்தனை நேரம் பார்த்துருக்கேன். நான் இந்த கண்ணால பார்க்கிறேன் சார், பிடிக்கிறேன் இல்லை நாங்களும் சார் ஓட பிடிக்கிறோம். ஒருத்தரும் பிடிக்கிறேன் இல்லை. கொடிக்காம போலீஸ் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்ல இல்லாத யாருக்கும். இதை வந்து போலீஸார்கள் நானே சந்தேகப்படுறேன். நான் பிடிச்சு கொடுத்துட்டு பார்லிமெண்ட் நிக்க இங்க செம்மண்ணா கிடக்குது. உங்கள்கிட்ட தெரிவிச்சா மக்கள் அந்த உரிமையாளர்கிட்ட போகுதான் தகவல். அது சம்பந்தமா சார் உண்மையில சொல்ல தெரியாது. போலீஸ் அப்படி செஞ்சாது உண்மையில குற்றம் நசிஞ்சு கொண்டு போகுது. அதால வீதியும் பழுதாகுது. அதால எவ்வளவு பணம் செலவு, மக்கள்கிட்ட பணத்தை செலவழிச்சு தான் அந்த வீதியை போடுறான். அப்ப அது உண்மையாவே நீங்கள் ஓவலோட்டுக்கு பிடிங்க. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் அண்மையில் சாவகச்சேரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இடம்பெற்றிருந்தது. இதன்போது சட்டவிரோத மணல் அகழ்வுகளை தடுப்பது தொடர்பில் ஆராயப்பட்டிருந்தது. சட்டவிரோத மணல் அகழ்வை தடுப்பதில் போலீசாரினுடைய செயற்பாடு முழுமையாக காணப்படுவதில்லை எனவும் தனக்கு போலீசார் மீது நம்பிக்கை இல்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். இளங்குமரன் எம்பி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு போலீசாரும் தங்களுடைய பதிலை வழங்கியிருக்கின்றார்கள். குறித்த கூட்டத்திலே அர்ஜுனா எம்பியும் காணப்பட்டிருந்தார். போலீசாருடைய கருத்துக்களையும் இளங்குமரனுடைய கருத்துக்களையும் அமைதியாக செவிமடுத்துக் கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இளங்குமரன் கல்ல பிடிச்சவர் மண்ண மறந்துட்டார் போடுறதுக்கு. இது சம்பந்தமா ஏதாவது உங்களோட தீர்மானம் இருக்கா? இல்ல என்னடா போலீஸ் இந்த மணல் சம்பந்தமா எத்தனை நேரம் பிடிச்சிருக்கு? மெக்க கொடுங்க, அங்கே கொடுங்க, மெக்க கொடுத்துட்டு. இந்த மண் அகழ்வு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், மண் அகழ்வு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த மண் அகழ்வை பற்றி நாங்கள் நிறைய போலீஸாருக்கோ அல்ல இஎஸ் பிரிவுகளுக்கோ அறிக்கை தருகிறோம். ஆனால் அடுத்த நிமிஷம் மண் ஏற்றுறவ வாழோட எங்கட கிராமத்துக்கு வரையணும். அந்த இது வந்து போலீஸார் மூலமோ அல்ல இஎஸ் மூலமோ யார் மூலமோ அவர்களுக்கு அது சரிக்கப்படுத்தப்படுகிறது. இப்போ போன மாதமும் எங்கட கிராமத்தில் வீதியில் மண் அகழ்வு ஏற்றப்பட்டது. 10-15 டிப்பர் ஜேசிபி கனரா வாகனங்களோட ஏற்றப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் அங்கே வந்து பார்வையிட்டவர். ஆனால் நேற்றும் மண் அகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அதே இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. அங்கே விடத்தப்பள வீதியாலையும் மண் டிப்பர் வாகனம் போகிறது, கெப்பேலி வீதியாலையும் போகிறது. எங்கண்ட குளங்கள் சூறையாடப்படுகிறது, வீதிகள் சூறையாடப்படுகிறது. ஆனால் இதுக்கான நிரந்தர தீர்வு இன்னும் யாரும் கொண்டு வரல. ஆனால் இப்போ நான் இங்கே பேசுறது சில நேரம் கூட நான் வழியில் போக கிடையாது, எந்த டெலிஃபோனுக்கு கால் வரும். என்ன மீட்டிங்கில் நீ இப்படி கதைச்சியாம் லைஃப் போகுது போய்கொண்டு தான் இருக்குது. எங்கண்ட தோட்ட வீதியில் கூட மண் அகழ்வு ஏற்பட்டது. இதுக்கு யாரும் பொறுப்பு கூறுறதும் இல்லை, யாரும் நன்றில்லை. சும்மா அந்த மீட்டிங்கில் வாரது கதைக்கிறது. இளங்குமரன் என்னண்டா இது சொல்லுங்க. மண் அகழ்வு எங்களோட போலீஸ் ஏரியாவுக்குள்ள மண் அகழ்வு தொடர்பான ஒரு முறைப்பாடு இல்லை இதுவரைக்கும். சாவகச்சேரி இல்ல மக்கள் அவர் முறைப்பாடு தெரிவிச்சதா? முறைப்பாடு இது கொடியாம தெரியும். மண் அகழ்வு இல்லை, நாங்கள் சட்டவிரோதமாக மண் அகழ்வில் ஈடுபடுறார்களை கைது செஞ்சிருக்கிறோம். சட்டவிரோதமான முறையில் மண் கொண்டு செல்பவர்களை இந்த இடத்தில் மட்டும் நாங்கள் ஏறத்தாழ 100 டிப்பர்கள் வரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். குறிப்பாக மண் அகழ்வு தொடர்பாக சாவகச்சேரி போலீஸ் பிரிவு தனது சிறப்பான நடவடிக்கை மேற்கொள்ளும். கொடிக்காம போலீஸ் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்ல இல்லாத யாருக்கும். இப்போ வந்து பாருங்க, போலீஸில் 2 டிராக்டர் கிடக்கு, டிப்பர் கிடக்கு. அதாவது சட்டவிரோதமாக மண் அகழ்வு செய்த டிப்பரும் டிராக்டரும். அப்போ யாருக்கும் சொல்ல இல்லாத போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. முறைப்பாடு இந்த மக்கள் தான் சொல்றாங்க. உங்கள்கிட்ட தெரிவிச்சா மக்கள் அந்த உரிமையாளர்கிட்ட போகுதான் தகவல். அது சம்பந்தமா சார் உண்மையில சொல்ல தெரியாது. போலீஸ் அப்படி செஞ்சாது உண்மையில குற்றம் இல்லை. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருஷமாக ஒரு டிசிசி மீட்டிங்லையும் கை தட்டுறதும் போலீஸ் எதிராக கதைக்கிறதும் தான் செயற்பாடாக நடந்து கொண்டு இருக்குது. பிரதேச செயலருக்கு இது நல்லா தெரியும். நான் நினைக்கிறேன் ஒரு கால் கெட்பேலியில் SFJ கமாண்டருக்கு நாங்கள் கடிதம் அடித்த நாங்கள் அமைப்புகள் ஊடாக ஒரு சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரயோகமும் இராணுவம் செய்தது இறுதி கட்டத்தில். இப்போ இதில் நாங்கள் அந்த நேரம் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, ஒரு போலீஸ் கட் அவுட்டை போடுங்கன்னு சொல்லி. ஒன்று ஆமியம் போலீஸையும் சேர்த்து போடுங்க, இல்லாட்டி STF போடுங்க. இப்போ
குடத்தன கிழக்கு நான் நினைக்கிறேன் உங்களை வடமராட்சி கிழக்கில் போட்ட மாதிரி இதுக்கு போடுங்க. அப்படி இந்த மாவட்ட மட்டத்தில் முடிவெடுக்க இல்லாட்டி பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணியாக கொண்டு வாங்க. இது இவ்வளோ அவ்வளோ பிரச்சனை நடந்து இன்றைக்கு 1-2 வருஷம் இல்லை, இது நாளைக்கு 8-10 வருஷத்துக்கு மேலே நடந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் யோசிக்கணும், இது மாவட்ட மட்டத்தில் SFJ கொமாண்டரோ சீனியர் டிஐயோட நாங்கள் ஓவர்தோனில் கதைக்க எங்களுக்கு போலீஸ் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு கை மேனேஜ்மெண்ட் ஆர்டர் இல்லை டிஃபென்ஸுக்கு எழுது கொண்டு டிஃபென்ஸ் செக்ரட்டரி கோல் அடிச்சு சொல்ல அவர் சொல்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் டிஐயோட சீனியர் டிஐயோட கதை கொண்டு. இப்போ இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பார்க்குறவையிலே நாங்கள் ஒரு சொசைட்டியிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட தயவாக கேட்குறேன்னு சொன்னால் ஒரு போலீஸ் கட் அவுட்டை இதை காலதாமதம் இல்லாமல் போடக்கூடிய வழிமுறைகளை செய்யும். அப்படி போட முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் ஸ்பெஷல் ஒரு பிரேரணையை கொண்டு வாங்கும். இப்படி பிரச்சனை இருக்கும். இதால் அவர் சொன்ன மாதிரி வடத்தப்புல வீதியால் பாதிக்கப்படுது, உசன் வீதி பாதிக்கப்படுது, கெட்டேலி வீதி பாதிக்கப்படுது, பாலாவி வீதி பாதிக்கப்படுது. அதை விட ஆக்சிடென்ட் நடக்குது. கிரவல் ரோட்டு செய்த நாங்கள் ஸ்பெஷல் அலோகேஷனில். அப்போ அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த போன நினைக்கிறேன் சித்திரை வைகாசியில் செய்த நாங்கள் காத்தியமார்களில் இப்போ அது கிடங்காகி அதுக்கு தான் நினைக்குது. இதுதான் நிலவரம். சொல்லல, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அந்த கெட்பேலிக்கோ கிளாலியிலையோ ஏற்றிக்கொண்டு ஏனைனுக்கு வர மட்டும்தான் பிடிக்கணும். இல்லை ஏனைனுக்கு வந்தால் ஏனைனில் என்னென்று அவர்களுக்கு அந்த போமி கிடைக்கிறது. நான் 2 தடவை 3 தடவை நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். அந்த டிப்பர் ஏனைனுக்கு வந்துட்டு சேர்ந்தவன் கிட்டத்தட்ட நான் 2வது தலைமுறை என்று நினைக்கிறேன். 40 ஆண்டுகளாக அங்கே உள்ள சூழல் யாராலும் பார்க்கப்படவில்லை. சரியான வீதி அமைக்கப்படவில்லை. மண்ணகழ்வு உங்களுக்கு தெரியும், மிக பெரிய அளவில் பேசப்பட்ட விடயம் அந்த சுண்ணத்து கல் அகழ்வு என்ற இடம். அந்த இடம் எங்களோட கிராமத்தில் தான் நடைபெறுகிறது. இரவு கூட மண்ணும் கல்லும் களவாக கொண்டு செல்கிறார்கள். அவர்களை நாங்கள் புகைப்படம் எடுக்கும்போது அவர்கள் எங்களை அச்சுறுத்துகிறார்கள். அதற்கு சில அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல வீதி அமைக்கப்படவில்லை. பொதுமக்களாக நாங்கள் சேர்ந்து அமைக்கப்பட்ட வீதிகளை இவர்கள் 10 வீல் டிப்பர் ஓடுகிறார்கள், டிராக்டர் ஓடுகிறார்கள், வீதியை சரிப்படுத்துகிறார்கள். இல்லை கேட்குறேன். இப்போ ஓவர்லோட் பிடிக்கிறீங்களா? ஓவர்லோட் பண்ணால் பிடிக்கலாம் சார். நாங்கள் பிடிக்கிறேன் இல்லை, நான் எத்தனை நேரம் பார்த்துருக்கேன். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பிடிக்கிறேன் இல்லை நாங்களும் சார் ஒருத்தரும் பிடிக்கிறேன் இல்லை. இன்றைக்கும் பார்த்து நான் இதில் வரைக்க அங்கேருந்து கல் போகுது, பெரிய 10 வீல்ல மூடி மறைச்சு நசிஞ்சோண்டு போகுது. அதால் வீதியும் பழுதாகுது. அதால் எவ்வளோ பணம் செலவு, மக்கள்கிட்ட பணத்தை செலவழித்து தான் அந்த வீதியை போடுறான். அப்போ அது உண்மையாகவே நீங்கள் ஓவர்லோட்டுக்கு பிடிங்க. இது வெகு சீக்கிரமாக பிடிச்சு ஒரு நடவடிக்கை எடுங்க. உங்களால் வேணுமென நான் வர்றேன். இது சம்பந்தம் எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு அறிவித்தல் தர முடியும். ஆனால் இவர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். கியூப்புக்கு மேலே ஒரு இதில் ஓடையிலாது ஆடிய சட்டத்தில் வெளியில் உள்ளூர் ரோட் 3 கியூப். அப்போ இந்த சட்டத்தின்படி நீங்கள் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினீங்களாண்டா இவங்களை இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு நாள் பிடிச்சி ஓவர்லோட்டில் கேஸில் கொண்டே கொடுங்க போலீஸில். எனக்கு தெரியும், நான் சுண்ணாம்பகல்ல நான் பிடிச்சி கொடுத்தேன். ஆனால் பிறகு செம்மண்ணா கிடந்தது. இது சாவச்சேரி போலீஸுக்கு தான் சொல்றேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்து தெரியாது. மிக ஒருவனை உயரம் ஆழத்தில் இருக்கு. இதை போலீசார்கள் நானே சந்தேகப்படுறேன். நான் பிடிச்சு கொடுத்துட்டு பார்லிமெண்ட் நிக்க இங்க செம்மண்ணா கிடக்குது. என்னண்ட முடியும் இது? நான் பிடிச்சு கொடுத்தது. அப்ப பார்லிமெண்ட் உறுப்பினருக்கே சந்தேகம் பெறுதுண்டா மக்களுக்கு வராதா? ஆராயப்பட்டது. நீங்கள் வடிவாக அதை இதண்டே இல்லை, ஏதோ எனக்கு நான் கையால தொட்டு பார்த்தேன். அப்படியே சரியா கல்லா கிடந்தது. நான் பிறகு போட்டோவில் பார்க்குறேன், பார்லமெண்ட்ல 2 செம்மண்ணா கிடக்குது, இப்பயும் கிடக்குது. அப்போ அது போலீஸார்கள் இல்லை போலீஸார்கள் இல்லை ஓவர்லோட்டுக்கு பிடிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் அதை சொல்லுங்க. ஓவர்லோட்டுக்கு பிடிச்சி இதன்றீங்களா சல்லி கொண்டு வைக்க? சாவச்சேரி போலீஸார் நடவடிக்கை எடுக்கல அது ஓவர்லோட்டுக்கு. கவனம் செலுத்தி இதை வெகு சீக்கிரமாக எடுங்க. ஓவர்லோட்டில் போகிறது நான் வேணுமெண்டா நான் பெறேன். இன்றைக்கு நான் வரைக்க பார்த்து கொண்டு வர்றேன். 10 வீல்ல ஓவர்லோட்டில் சல்லியை போட்டு கொண்டு போகுது. உடைஞ்சி விழுந்துச்சுன்னா ரோட்டில் ரோட்டும் பழுதாகுது. அதால் வெகு சீக்கிரமான நடவடிக்கை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கோணாவளை வீதி சரசாலை 50 ஆண்டுகளாக சரியான வகையில் பாதை இல்லை, பாடசாலை இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட புத்தூர் சந்தி இங்கே சரசாலையில் படிக்க வேண்டியவர்கள் மீசாலை வீரசிங்கத்திலும் மந்துவில் ஆர்சியிலும் படிக்கிறார்கள். சரசாலை இணைப்பு பாதை சரியாக இல்லாமையினாலே
கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் ரவிராஜ் அண்ணா இருந்த காலத்தில் ஒரு தடவை வந்து பார்த்து அதை செய்து தருவோம் என்று சொன்னார். ஆனால் அவர் இல்லை. ஆகவே நீங்கள் யாராவது ஒரு அதிகாரிகள் அதை கவனம் செலுத்தி நீங்கள் எங்களுடைய கிராம சேவையாளரிடம் கேட்கலாம், அபிவிருத்தி உத்தியோகத்திடம் கேட்கலாம். அதை நீங்கள் எங்களுக்கு சரி செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை அதை முழுமையாக உங்களால் செய்து தராவிட்டாலும் எங்களுக்கு சாதாரணமாக சைக்கிள் உருட்டி கொண்டு போகக்கூடிய அளவிலாவது அதை நீங்கள் அமைத்து தாருங்கள். கிட்டத்தட்ட 21 குடும்பங்கள், 32 பிள்ளைகள். நான் ஒரு மத குரு. அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி சரியாக இல்லை. GS பிரிவு என்ன? A 317